بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் பாத்திமா ஜுவல்லர்ஸ், உஸ்மான் ரோட், NSC பாஸ் ரோட், திருச்சிவாக்கம் ஹை ரோட். 50 வீரர்கள் இரவு பகலாக என்ன வேலை அவங்களுக்கு? இரவெல்லாம் முழித்திருந்து அந்த படைகள்ல ஏதாவது ஊடுருவல் இருக்கா, யாராவது அந்நியர்கள் வர்றாங்களா, தூரத்தில் அந்நிய எவனாவது வர்றானா அப்படின்னு கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுறாங்க. பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு மெனக்கெடுதல் பாருங்களேன், எவ்வளவு நுணுக்கம் பாருங்களேன். நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி தெரிஞ்சு வச்சிட்டோம்னா, அவங்க தொழுதாங்க, நோன்பு வச்சாங்க, ஜகாத் கொடுத்தாங்க, ஹஜ்ஜுக்கு போனாங்க, அவ்வளவுதான் ரசூல். ரசூலை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், முடிஞ்சு போச்சு. தொழ சொன்னாங்க, ஓத சொன்னாங்க, நோன்பு வைக்க சொன்னாங்க, ஜகாத் கொடுக்க சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு போக சொன்னாங்க, முடிஞ்சு. ஆனா அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு தளபதி, ஒரு பிரம்மாண்டமான தளபதி, ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ராணுவத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தளபதி. அந்த தளபதிக்கு ஈக்குவலைஸ் யாரையும் சொல்ல முடியாதுங்கிறான் உலக வரலாற்றில். ஒரு சிறிய படையை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய படைகளை எல்லாம் தோற்கடித்த ஒரு அற்புதமான ஒரு தலைமைத்துவம் கொண்ட ஒரு தலைமைத்துவத்துக்கு பேர் போன ஒரு ஆள் இருக்கிறார் என்றால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்றான். அவ்வளவு நுணுக்கமான பார்வை, ஒவ்வொன்றிலும் பார்வை அப்படி இருக்குது பாருங்க. இந்த இடத்துல 50 பேரை தங்க வைக்கிறாங்க. அப்புறம் அஸ்வாத் என்கிற அஸ்ஸவாத் என்கிற இடத்துக்கு வந்த உடனே இந்த இடத்தை விட்டு பாருங்க, அதிகாலையிலே கிளம்பிடுறாங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு கிளம்பல, ஃபஜ்ருக்கு முன்னாடி கிளம்புறாங்க. படை எப்பவுமே இருட்டுல நகல்றப்போ ஒரு அந்த வேகத்தோடு நிகழ்ந்துடும். அப்புறம் ஃபஜ்ருக்கு அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல ஃபஜ்ர் தொழுகிறாங்க. அந்த ஃபஜ்ர் தொழுத உடனே கொஞ்சம் அப்படியே இருள் பிரிக்கிறது. இருள் பிரிஞ்சுன்னா தூரத்தில் எதிரிகளுடைய பட நடமாட்டம் தெரிகிறது. இந்த தூரம்னு பார்க்கிறப்போ நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, நம்ம நினைச்சிருவோம் நம்ம ஒரு 50 அடி 100 அடி தூரத்தில் அப்படின்னு நினைச்சிருவோம். இல்லை, வெட்ட வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட பெரிய தூரமாக தெரியாது. நல்லா கண்ணுக்கு தெரியும், நல்லா கண்ணுக்கு தெரியும். அங்க முகாமிட்டு இருப்பது கண்ணுக்கு தெரிகிறது. அந்த நேரத்தில் ஒரு வேலையை பார்க்கலாம் பாருங்க. அப்துல்லா இப்னு உபை ஒரு வேலையை பார்க்கலாம். முதல்ல நான் சொன்னேன், யாரை வேண்டாலும் நம்பலாம், எதிரிகளை வேண்டுமானால் நம்பி களத்தில் நின்று விடலாம். எதிரிகளை நம்புகின்ற போது அவனும் எதிரி நம்மளும் எதிரி, அவனும் வாழ்த்துக்குவான் நாமும் வாழ்த்துக்குவோம், அவனும் நம்மளை குத்துவான் நம்மளும் அவனை வெட்டுவோம். ஆனால் நண்பர்கள் என்ற போர்வையில் நம் கூடவே இருப்பான். நான் உங்க கூட தான் இருக்கிறேன்னு சொல்லுவான், நீங்க தான் சரின்னு சொல்லுவான், நம்ம கூட உட்கார்ந்து நமக்கே பல்ல நோட்டுவான். அவனுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் நயவஞ்சகர்கள், நம்பிக்கையில் மோசடியாளர்கள். நம்பினோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள். இந்த அப்துல்லா இப்னு உபை, நான் ஏற்கனவே சொன்னேன், பத்ர்ல கிடைத்த வெற்றி வேற வழியே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கணும், இல்லைன்னா நம்மளை வெட்டி விடுவானுங்க. அந்த நோக்கத்தில் உள்ளே இருந்தவன் படையோட சேர்ந்து வர்றான். முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகின்ற போது அந்த படையினுடைய நோக்கம் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மதீனத்திலே இருந்து போராடுவோம் என்று சொல்றதை ஏற்றுக்கிறான். ஏன் ஏற்றுக்கிறான்னா, மதீனத்தில் நாம் நழுவி விடலாம் என்பதை ஏற்றுக்கொள்கிறான். பின்பு படை பெறப்பட்டு விடுகிறது. படை பெறப்பட்டதுக்கு பின்பு தன்னுடைய கூட்டத்தில் ஒரு 300 பேரை கொண்டு வரலாம், கூட்டமா கொண்டு வரலாம். அந்த கொண்டு முக்கியமான இடத்துல நிறுத்திக்கிட்டு சொல்றான், இந்த இடத்துல இருந்துகிட்டு நாங்கள் உங்களோடு வரமாட்டோம்,
ஏப்பா வர மாட்டேன்? என்ன ஒரு ரசூல், நௌதுபில்லா, என்ன ஒரு நபி, எல்லாம் கூடி உட்கார்ந்து 10 பேர் கூடுதலா சொன்னாங்கன்னா அந்த கருத்தை ஏற்றுக்கிறாரு அவரு. அவர் ஏற்றுக்கிட்டு இங்க கொண்டு வந்துட்டாரு. நாங்கெல்லாம் செத்து மடிவெடுக்க இங்க வரணும், தேவையே கிடையாது, உங்க கூட நாங்க வரமாட்டோம். நாங்க 300 பேர் திரும்ப போறாங்க, 300 வீரர்கள், மொத்தம் 300 பேர். நாங்கள் எங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக நாங்கள் இங்க வரல, இந்த நபி வந்து சிறந்த முடிவை எடுக்கவில்லை என்று மிக தெளிவாக இந்த காரணங்களை கூறி அந்த விடுபட நினைக்கிறான். அதெல்லாம் காரணம், எதிரிகள் பார்க்கின்ற இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப ஒரு படை பின்வாங்கி சென்றதென்றால் எதிரிகளுக்கு தெரியும் படை பின்வாங்குது. ஒரு படை பிரிஞ்சு போறது எதிரிகளுக்கு சைகனை, எதிரிகளுக்கு செய்தி. அந்த செய்தியை இங்கிருந்து கொடுக்கிறான். ஒன்று. இரண்டாவது என்ன ஆகும்? 1000 பேர் கொண்ட படையில ஒரு 300 பேர் போறப்ப பாக்கி இருக்கிற 700 பேருக்கு ஆடும், ஆடும், மெதுவா ஆடும். நம்மளும் இப்படி வருமா இருப்போமா? பாதி பேர் அப்படித்தான் இருப்பான். பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு வருவானுங்க. கூட்டத்துக்கு வர்றப்ப இந்த பாதி பேர் தள்ளியே நிற்பான், தள்ளியே நின்று இப்படியே பார்ப்பான், இப்படியே பார்ப்பான். எத்தனை பேர் வரானுங்க? வரானுங்க, தாரானுங்களா, காண்டானுங்களா, சரி ஒரு 200, ஓகே ஓகே அப்படின்னு மெதுவாக பின்னாடியே வந்து உட்காருவான். இது ஒரு கூட்டம், நம்ம பார்க்கலாம். ஆர்ப்பாட்டம் நடக்கும், ஆர்ப்பாட்டத்துக்கு வருவான். இவனுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணினாலே லொல்லு பண்ணிடுவானுங்களே. போலீஸ்காரன் நிற்கிறானான்னு பார்ப்பான், அப்படியே பார்ப்பான். போலீஸ் வந்து நிற்கிதா, முட்டை வெட்டு விடுவானுங்களோ, ஏற்றிடுவானுங்களோ நம்மள அப்படின்ட்டு அப்படியே தூரத்தில் இருந்து டீ குடிப்பான். டீ குடிச்சுட்டே இருப்பான், குடிச்சுட்டு அப்படியே பார்ப்பான். ஏற்றுவானுங்கன்னா ஏறிடுவானா, ஏற்றுறாங்க நான் வரல இந்த போராட்டம், ஏற்றவையா நான் வந்து கத்துறேன். அதேதான். அப்ப உள்ளுக்குள்ள ஆடுது சில பேருக்கு, உள்ளுக்குள்ள இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோமா வேண்டாமா என்ற ஆட்டம் உள்ளுக்குள் வர ஆரம்பித்து விடுகிறது. எதிரிகளுக்கு நேருக்கு நேர் மோத வேண்டிய நிலைமை வருகின்ற போது நாமும் இந்த போரில் இருந்து நம்மளும் பின்வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை வருது. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prithivakam High Road. NSC Boss Road, Usainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Usainia Jewellers. Usainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. சென்னை மல்லடியில் பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஷோரூம் ஹசானா விமென்ஸ் பொட்டிக். புர்கா, அபாயா, ஹிஜாப், ஷால்வே, ஸ்கார்ஃப், நைட்டிஸ், உள்ளாடைகள், அழகு சாதனங்கள், அத்தர் மற்றும் பெர்ஃப்யூம் ஆகியவை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு நியாயமான விலையில் கிடைக்கும். ஹசானா எண் 75, அங்கப்ப நாயக்கன் தெரு, மல்லடி, சென்னை 1. போன் 42526284. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. ஆலி முகமது சாலை கல்வி குழுமத்தின் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் அனைத்து விதமான சில்லறை மெட்டீரியல்கள் மற்றும் புடவைகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் சிறந்த இடம் முபாரக் டெக்ஸ்டைல். எண் 190, அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 9791095546 9551758646. ஹவுஸ் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்களை ஹாரிசாங்கிற குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அப்படியே பின்வாங்கிறதுக்காக அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஆடிட்டாங்க, கலையிறாங்க. அதே மாதிரி ஹஸ்ரத் இந்த கூட்டத்தில் சலாமா அப்படிங்கிற அந்த கூட்டம் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களும் அப்படியே கலக்கம் அடைஞ்சு பின்வாங்குறாங்க. உடனே அல்லாஹ் எப்பவுமே சரி கிளியரா இருப்பான். வாட்சிங் வந்து அவன்கிட்ட இருக்குது. அப்படியா ஆடுறியா, நீ ஆடுவியா, உள்ளத்துல போடுறவன் நான்லடா,
உள்ளத்துல போறது யாரு? நான்ல போராட சொல்றது, நான்ல அடிக்க சொல்றது, நான்ல எல்லாம் செய்யறது. நீனா எப்படி முடிவெடுப்ப அப்படின்னு அதையும் சொல்லி காட்டலாம் பாருங்க அல்லாஹ். அந்த போரில் உங்களில் இரு பிரிவினர்கள் தைரியம் இழந்து உகது போர்க்களத்தை விட்டு சென்றுவிட ராமா என்று அவர்கள் இருந்த சமயத்தை நினைத்து பாருங்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைப்பார்கள் அப்படின்னு தூக்கி அடிக்கிறான். சூரா ஆல இம்ரான்ல 122வது வசனம். 122வது வசனம். இந்த தயவு செய்து சகோதரருக்கு அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வச்சிடுறேன். குர்ஆனை ஓதுகின்ற போது அதனுடைய பின்னணியை சேர்த்து நீங்க பாருங்க. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எந்த பின்னணியில எதற்காக இறக்கி அருளப்பட்டது, எந்த நேரத்தில், யாருக்கான செய்தி இது, எதற்கான செய்தி இது, எப்படிப்பட்டதற்கான செய்தி இது, இதை நீங்க கூர்ந்து பார்த்தீங்கன்னா அதற்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். இங்க பாருங்க, அல்லாஹ் நேரடியாக சொல்றான். நேரடியாக அந்த கூட்டத்தில் 2 பேர் ஆடிட்டாங்கப்பா, 2 குடும்பத்தார் ஆடுனாங்க, அவங்களை சீர் செய்யறதுக்காக நாம் அவர்களை தெளிவாக்கணும். அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு இவங்க மனசு கேட்க மாட்டாங்க. இந்த 300 பேர் பிரிஞ்சு போறாங்க இல்லையா, அந்த 300 பேர் நண்பர்களா இருப்பாங்கல்ல, தோழர்களா இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களாம் போய் இவங்க தடுக்கிறாங்க. இந்த ஹராம்ங்கிற நபி தோழர் போய் தடுக்கிறான். என்னப்பா போருக்குன்னு வந்துட்டீங்க, உங்களோட ஒரு நபி இருக்கிறார், இறை தூதர் இருக்கிறார், இறை தூதரோடு வந்துவிட்டு நீங்க பின்வாங்குவதா? இது அநியாயம் இல்லையா? நீங்க வாங்கப்பா அப்படின்னு ரொம்ப தூரம் கூப்பிடுறாங்க. அப்போ உபை என்ன சொல்றான், பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டே நான் சாவ சொல்றேன், நீங்க என்ன செத்து போறீடா, சாவறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, நீங்க ஏன் எங்களை கூப்பிடுறீங்க அப்படி என்று மிக தெளிவாக சொல்கிறான். ரொம்ப தெளிவாக, அதாவது அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய வாருங்கள் அல்லது அந்த நிராகரிப்பாளர்களை எங்களை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதற்கு நாங்கள் போர் என்று கருந்தறிந்தால் நிச்சயமாக உங்களை தொடக்கத்திலேயே திரும்பியிருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். அன்றைய தினம் அவர்கள் நம்பிக்கையாளர்களை விட நிராகரிப்பாளர்களுக்கே மிக நெருக்கத்தில் இருந்தார்கள். தங்கள் மனதில் இல்லாதவற்றையே அவர்கள் தங்கள் வாயால் கூறினார்கள். அவர்கள் தங்கள் மனதில் வைத்துக் கொண்டிருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிவார். இதுவும் ஆல இம்ரான்ல 167வது வசனம். இவன் உள்ளுக்குள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு சொல்லிட்டு இருந்தான், அல்லாஹ் போட்டு உடைக்கிறாங்க. அவர் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். ஆனா உபைப் ரொம்ப ஒரு வித்தியாசமா சொல்றப்ப தெளிவா சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு பயந்துகொள், அல்லாஹ்வுடைய எதிரியே இப்படியே டிக்ளேர் பண்ற, அல்லாஹ்வுடைய எதிரியே அல்லாஹ் உங்களை அவனது கருணையிலிருந்து தூரமாக்கி விடுவார், உங்களை விட்டும் அல்லாஹ் தன் நபியை முற்றிலும் தேவையற்றவராக ஆக்கி விடுவார் என்று அந்த கூட்டத்தினரை பார்த்து சொன்னார். ஒரு தனி மனுஷனா நின்றுக்கிட்டு அங்க நினைத்து அறைகளோடு விடுக்கிறார். அந்த கூட்டத்தை பார்த்து மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார். அப்ப அல்லாஹ் இங்க ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கிறான். அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய வாருங்கள் அல்லது அந்த நிராகரிப்பாளர்களை எங்களை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதற்கு இதனை நாங்கள் போர் என்று கருதி இருந்தால் நிச்சயமாக உங்களை தொடர்ந்திருப்போம். நாங்க இதை போர்னே நினைக்கல, இது என்ன இது வம்பா போய் தலையை கொடுக்கிறது, இதை நிக்க சொல்றீங்களா அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். அன்றைய தினம் அவர்கள் நம்பிக்கையை விட நிராகரிப்புக்கே மிக நெருக்கமாக இருந்தார்கள். தங்கள் மனதில் இல்லாதவற்றையே அவர்கள் தங்கள் வாயினால் கூறினார்கள். அவர்கள் தங்கள் மனதில் மறைத்துக் கொண்டிருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். அப்ப இங்க 1300 போயிடுச்சு, கதை 700. இங்க படையினுடைய ஸ்ட்ரென்த் என்ன? 1300 பேர், பாக்கி 700 தான். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நேர் வழியாக போனால் கண்டிப்பா தெரியுது, ஏத்தாப்புலே தெரியுது எதிரிகளுடைய நடமாட்டம். அப்ப நம்ம நேர் வழியா போனோம்னா கண்டிப்பாக எதிரிகள் கண்காணித்து விடுவார்கள். அப்போ வேறு வழியாக போறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா வழி இருக்குது. ஒரு தோட்டத்துல குறுக்கால உழுந்து நம்ம போகலாம். அது யூதனுடைய தோட்டம். அது
அந்த தோட்டத்துக்கு வழியாக நம்ம குறுக்கால வந்து போயிடுவோம் வாங்கன்னு ஒரு அன்சாரி தோட்டம் வழிகாட்டுறாங்க. அந்த தோட்டத்துக்கு குறுக்குல போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு குருட்டு கிழமை இந்த படையினுடைய சவுண்ட் கேட்ட உடனே யாருடைய படைன்னு கேட்கலாம். முகமதுடைய படை. முகமதுடைய படையா? அதாவது அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டிருப்பவருடைய படையா? அவர்கள் இந்த என்னுடைய தோட்டத்துக்கு என்ன போகக்கூடாது, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்றேன், என் தோட்டத்துக்கு இடையில போகக்கூடாது அப்படின்னு முஸ்லீம் படைக்கெல்லாம் கோபம் வந்துச்சு. வாழ உருவி வெட்ட போறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குருடன்பா, கண்ணில்லாதவன்பா, அவனுடைய மனதும் குருடாக இருக்கிறது, அவன் கொள்கையும் குருடாக இருக்கிறது. வெற்றி என்னப்பா செய்ய போறீங்க? வெற்றி என்ன பண்ண போறீங்க? ஒரு இடம் நடக்க போறது இல்லை, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, விடுங்க அவனை அப்படின்ட்டு அந்த இடத்துலயும் பாருங்க கருணை தான். ஒரு குருடனை போய் கொண்டு என்ன செய்ய, வாங்க அதை விட பெரிய போர் இருக்கு வாங்க அப்படின்னு கூட்டிக் கொண்டு போறார்கள். அப்புறம் போறப்ப உங்களுடைய அந்த இடம் வந்து விடுகிறது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த திடல் வந்து விடுகிறது. இரண்டு பக்கம் மலை, இரண்டு பக்கம் மலை, ஒரு பக்கம் கனவா என்று சொல்வார்கள், அதாவது சின்ன வழி, ஒரு பக்கம் பெரிய இடம். எதிரி வந்து தாக்குறாங்க, இப்படிதான் வந்து தாக்கணும். இந்த குட்டியாக இன்னொரு மலை, இந்த பக்கம் இன்னொரு மலை. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு நல்ல அழகா மலையை வந்து அரணா அமைச்சிட்டாங்க. ரெண்டு சைடு பாதுகாப்பாயிடுச்சு. ஒரு சைடுல பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு 50 நன்றாக அம்பு வீச தெரிஞ்சவர்களை, அம்பு அடிக்க தெரிஞ்ச 50 பேரை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொல்றாங்க. கூட்டிட்டு வந்து அதுக்கு ஹவுஸ்கிளையை சேர்ந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமையாக நியமிக்கிறார். அந்த 50 பேருக்கு தலைவர் வந்து ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை இந்த மலையில மேலே ஏறி நிக்கணுங்கிறாங்க. இந்த மலை குன்று இருக்கு இல்லையா, இது மேலே ஏறி நிக்கணும். நீங்க எதிரிகளின் குதிரைப்படை எங்களை நெருங்க விடாமல் அம்பேந்து அவர்களை தடுக்க வேண்டும். Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prithva. தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 100% மெலமன் இப்போது மண்ணடியில். பெஸ்ட் பை. பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். பெஸ்ட் பை 27/9 மணடி ஸ்ட்ரீட், சென்னை 1. எக்ஸ்க்ளூசிவ் பட் நாட் எக்ஸ்க்ளூசிவ். NSC உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்து கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? இனி வராது. யுனானி மருத்துவமா நோயையும் குணப்படுத்த, உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். காதிமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இனி நீ உன் வருமானத்துல மனைய வாங்கினாலும் தங்க நகைய வாங்கினாலும் அது ஆர்கேல வாங்குப்பா. நம்பிக்கைதான் சந்தோஷம். நம்ம சந்தோஷம் ஆர்கே. ஆர்கே ஹவுசிங், ஆர்கே கோல்ட் ஹவுஸ், சென்னை, திருநெல்வேலி. தாக்கிட கூடாதுப்பா. குதிரைப்படை எங்களை நோக்கி மேல இருந்து பார்த்தா நல்லா தெரியும். இந்த ஏரியல் வியூமா இன்றைக்கும் கூட இந்த லிட்டில் பாம் போட்டானுங்க இல்லையா, லிட்டில் பாம் எங்க போட்டான்? பேர்ட் பாய், ஹிரோஷிமா நாகசாய். ஹிரோஷிமா நாகசாயில ஏரியல் வியூ, இந்த ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்ட குண்டுகள் போடப்பட்டது முதல் தடவை எப்படான்னா ஏரியல் வியூ. கரெக்டா மேல இருந்து பார்த்தா கிளீனா குழி வச்சு பார்க்கலாம். 2,50,000 பேர், 2,50,000 பேர் ஒரே நிமிடத்தில் காலியானான். ஒரே நிமிடத்துல காலியானான். அவன்லாம் நல்லவன் இல்லை. மக்களை கொலை பண்ணவன், ஏரியல் வியூல மக்களை சாவடிச்சவன், அவன்லாம் இன்றைக்கு பெரிய தியாகிகள். ஆனால் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய நம்ம இன்றைக்கு தீவிரவாதி. ஏன்? நம்மளை வெளிப்படுத்துறதே இல்லை.
நம்மளை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறதே இல்லை. அதனுடைய காரணம். அப்ப ஏரிய வியூல இருந்து பார்க்கிறப்போ அந்த குதிரைப்படை தாக்குறதுன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க குதிரைப்படை பக்கத்துல வந்து அடி அம்ப வச்சேங்க, எல்லா அம்பையும் நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் போல அம்ப வச்சுக்கணும். எல்லாத்துலயும் டெக்னிக். அப்படி எல்லாம் சொல்லிட்டு போர் நமக்கு சாதகமாக ஜுபைரை பார்த்து சொல்றாங்க, ஜுபைர் அல்லாஹ் அவங்களை பார்த்து சொல்றாங்க, போர் நமக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அமைந்தாலும் நீர் இந்த இடத்தை விட்டு இறங்கக்கூடாது கட்டளை. இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து நம்ம நாளைக்கு இந்த போருடைய தொடர்ச்சி எண்டுக்கு வர்றப்ப இதுல பல படிப்பினைகள் வரும். அது ரொம்ப முக்கியம். அந்த குண்டு மேல ஏறி நிற்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு போற நாங்கள் விழுந்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி இறங்கக்கூடாது. நீங்கள் கீழே இறங்கிறாதீங்க. வீரர்களை பார்த்து சொல்றாங்க, நாங்கள் போரில் கொல்லப்படுவதை பார்த்தால் வெற்றி பெற்று வெற்றி பொருட்களை நீங்கள் அள்ளி கொண்டு வந்தால் நீங்கள் இதிலிருந்து இறங்கக்கூடாது. கட்டளை இருக்கு விடப்படுகிறது. துவாரில் இன்னொரு அற்புதமான ஹதீஸ் இடம்பெறுகிறது, எங்களை பறவைகள் கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும், நாங்கள் கொல்லப்பட்டு நாங்கள் பிணங்களாக்கப்பட்ட பின்பு பறவைகள் எங்கள் மீது உட்கார்ந்து கொத்தி தின்றாலும் கழுகுகள் கொத்தி தின்றால் கூட அப்பாவோட நீ இறங்கக்கூடாது. ஆர்டர் அந்த நிலைமையில கூட கட்டளை அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்கள் இந்த இடத்தை விட்டு வரவே கூடாது. எந்த அளவுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு கூறி அனுப்புகின்ற வரையில், நான் மறுபடியும் இன்னொரு ஆர்டர் தர வரையிலும் இந்த இடத்துல இருந்து நீங்க டிஸ்டர்பை பண்ணக்கூடாது, நீங்க என்னுடைய ஆர்டரை மதிக்காம நீங்க இறங்கிடக்கூடாது, கீழே இறங்கிவிடக் கூடாது, அகன்று விட வேண்டாம் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். காலித் இப்னு வலீதுடைய தலைமையில தான் குதிரைப்படை, ஏற்கனவே நான் சொன்னேன், காலித் பின் வலீத் அவர்கள் குதிரைப்படையை தலைமை தாங்கி ரொம்ப ஆக்ரோஷமாக உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறார். உள்ளே நுழைய ஆரம்பிக்கின்ற அந்த விதத்தில் இருந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய படையை பொறுத்த மாத்திரத்திலே பல வியூகங்களை அமைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். இந்த தோழர்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க, 700 பேர் தான் இருக்காங்க. அப்ப இவங்க வந்து அந்த வீரத்துல குன்றிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க பக்கத்துல போய் வீர உரையாற்றார். அது மாத்திரமல்ல, நன்றாக போர் புரிய தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அந்த நல்ல வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் செலக்ட் பண்றாங்க, அவங்களாம் வாங்குறாங்க. வந்து அத்தனை பேரையும் முன்னாடி படையில முன்னாடி பார்த்தாங்க. எதுக்கு? பின்னாடி உள்ளவங்க வந்து தயங்கக்கூடாது. பின்னாடி உள்ள படை வீரர்கள் எந்த நிலைமையிலையும் அவர்கள் தங்களை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக, அந்த கொஞ்சம் கூட ஆடிடக்கூடாது என்பதற்காக இந்த முன்னணி வீரர்கள் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து பார்க்கப்படுறாங்க. போரில் சிறந்த வீரர்கள் எல்லாம் முன்னாடி அவர்கள் அணிவகுத்து நிற்க ஆரம்பிக்கிறார்கள். இது நிகழ்வது ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு சவ்வால் திரை 7ஆம் நாள் கிழமை, சனிக்கிழமை காலை இந்த படை போருக்கு தயாராக நிற்க ஆரம்பித்து விடுகிறார். அந்த பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு தயார் பண்ணி நிப்பாட்டின உடனே இன்னொன்னு நிகழுது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வாள் இருக்கும், அந்த வாளை கையில் எடுக்கிறாங்க. இந்த வாள் யாருக்கு வேண்டும் கேட்கிறாங்க. இந்த வாள் யாருக்கு வேண்டும்? எல்லாம் நான் நீர் போட்டு போட்டி போடுறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா எல்லாருமே போட்டி போடுறாங்க, எங்களுக்கு தாங்க அந்த வாளை, எங்களுக்கு தாங்க அந்த வாளை அப்படின்னு போட்டி போடுறாங்க. ஆனால் இந்த வாள் உங்களிடம் தர வேண்டும் என்றால், தரப்பட வேண்டும் என்றால் இதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனை? என்ன செய்யணும் ரசூலுல்லாஹ்வே அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல வந்து அபு துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர் வந்து முன்னாடி வந்து கேட்கிறார். அவர் கொஞ்சம் போர் தந்திரம் தெரிந்தவர், நிறைய போரை சந்திச்சவர், அவர் நிறைய வேகமான போராடக்கூடியவர். அவர் வந்து நான் என்ன செய்யணும் சொல்லுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எதிரிகளுடைய முகங்கள் சிதைக்கப்பட வேண்டும் இந்த வாளை வச்சு. இந்த வாள் வந்து எதிரிகளுடைய முகத்தில் விளையாடணும், இதுதான் நிபந்தனை. அப்ப அதை செய்ய நான் தயார் அப்படின்னு அந்த வாளை வாங்குறார். இவரு இந்த துஜானா இருக்கிறாரு, இவர் கொஞ்சம் மிட்டுக்கான மனுஷன். கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல, அந்த நடந்து வந்தாலே ஒரு ராஜ நடம்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி தலப்பாவை அப்படி கட்டிக்கிடுவாராம். ஒரு சிவப்பு தலப்பாவை கட்டுவாராம். அவர் போருக்கு போறதா இருந்தாலும் சிவப்பு தலப்பாயை கட்டிக்கிட்டு அப்படியே கம்பீரமா
அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி வாழை எடுத்துக்கிட்டு அப்படியே வர்றார். ரசூலுல்லாஹே ஒரு இதை ஆகுறாங்க. அப்படி அந்த ஆஜர் வான இதை பார்க்கிறப்போ பார்த்துட்டு சொல்றாங்க, இவ்வாறு நடப்பதை வந்து அல்லாஹ் வெறுக்கிறான், ஆனால் இது போன்ற இடங்களில் தவிர இந்த மாதிரி ஒரு சிறுக்கா வர்றத அல்லாஹ் ரசிக்க மாட்டான். இந்த மாதிரி திமுறா வர்றத பெருமையா வர்றத, ஆனா இந்த போராட்டம் வந்துட்டு வைங்க, அங்க போய் இப்படி நிக்க கூடாது. எப்படி இருந்தா இப்படி போயிட்டு இருந்தா இருக்கிறேன் சரிங்களா? அங்க இப்படி வரணும், அப்படி வரணும், விரியணும், அப்படி நிக்கணும். அந்த அந்த செருக்கு வரணும், அந்த செருக்கோட போய் நிக்கிறார். போய் நிக்கிறார் அப்படி பார்த்துட்டு அப்படி சந்தோஷப்படுறாங்க. அப்படி அழகா நிக்கிறார். அவர் என்ன செஞ்சாருன்னா பின்னாடி வரும். இன்னும் மக்கா படை அங்க என்ன நடக்குது? அங்க அபு சுஃபியான் தான் படையை ரெடி பண்றார். அப்படியே கரெக்ட் பண்ணிட்டே வர வந்தவர் எப்போதுமே வந்து இந்த அப்தர், நான் ஏற்கனவே சொன்ன அப்தருடைய கிளைகள் தான் கொடி பிடிப்பார்கள். அவங்க போன தடவை பத்ர்ல நளிர் வந்து கொடி பிடித்து வந்தார். அந்த கிளையை சார்ந்தவர் அவர் நளிர் வந்து கொல்லப்பட்டார். எப்போ கொடி வீழ்ந்து விடுகிறதோ, கொடி வீரர்கள் எப்போது கொல்லப்பட்டு விடுகிறார்களோ அப்போது வந்து தோல்வி முகம்தாயிடும். அதுதான் வந்து வெற்றிக்கு அடையாளமாக கொல்லப்படும் அந்த கால போர்கள். அப்போ இந்த கிளையை சேர்ந்தவங்க தான் பிடிப்பாங்கன்னு ஒண்ணு அவங்களை உசு பேசுறாரு போய் அபு சுஃபியான். என்ன உசு பேசுறாரு? போன தடவை உங்களாலதான்ப்பா நாங்க அடிபட்டோம், இப்ப வந்து மறுபடியும் இந்த கொடியை உங்களால பிடிக்க முடியும்னா சொல்லிடுங்க, எங்களுக்கு தாங்க, நாங்க கொடியை பிடிச்சுக்கிறோம், நீங்க கொடி பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த கூட்டத்தார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு நாளைக்கு என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி அந்த கொடி என்ன லெவல்ல நாங்க பிடிக்கிறது பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அபு சுஃபியான் அடுத்த கட்டத்துக்கு வருகிறார். போர் தந்திரங்களிலே பல போர் தந்திரம். அது ஒன்று, தன்னுடைய வீரர்களை உற்சாகமூட்டும் விதமாக அவர்கள் மத்தியிலே அவர்களை வெறுப்பை ஊற்றி அதன் மூலியமாக உற்சாகத்தை கொண்டு வருவது. அடுத்ததாக அவர் போர் தந்திரத்தை முன்வைக்கிறார். அது என்ன போர் தந்திரம் என்றால், தனக்கு எதிரிப்படையை அவர்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவர். அவர்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவர். இந்த போர் தேவைதானா என்ற அளவிலே ஒரு குழப்பம். நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்துல்லா இப்னு உபை ஒரு 300 வீரர்களோடு திரும்பி விட்டான். ஆனால் இங்கே இருக்கின்ற அந்த 700 படை வீரர்களையும் குழப்புவது எப்படி என்பதை அபு சுஃபியான் முன்வைத்து, யாரெல்லாம் அந்த மதீனத்து அன்சாரி தோழர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை வைத்து தூது அனுப்பப்படுகிறார். எப்படிப்பட்ட தூது என்று பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்கும் எங்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரர்களுக்கும் இடையில் தான் பிரச்சனை. ஒன்றுவிட்ட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபு சுஃபியான் யார் என்று பார்த்தீங்கன்னா ஒன்றுவிட்ட சகோதரர். நாம் சொல்லுவாங்களே பெரிய தாமத்துக்கு மக்கள் சின்ன தாமக்கம்பாங்களா, அந்த மாதிரி அவர் வந்து எங்களுக்கு அவருக்கு தான் பிரச்சனை. நீங்க எதுக்கு இந்த போர்ல வந்து அநியாயத்துக்கு உயிர் பலி எதுக்கு? தயவு செய்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்களேன், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம். இந்த இடத்துல குழப்பம் வரும். ஏனென்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அவர்களை குறிவைக்கிறார்கள், அவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு டார்கெட். அப்ப இந்த இடத்துல குழப்பம் வரும். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அன்சாரி தோழர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஏன் வானளாவிய அளவிலே புகழ்ந்தார்கள் என்றால், அன்சாரி தோழர்களுக்கு ஏன் மதிப்பளித்தார்கள் என்றால், ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த அன்சாரி தோழர்கள் காட்டிய உள்ள உறுதி, தெளிவான நம்பிக்கை ஒரு மலையை போன்று நின்றார்கள். மிக தெளிவாக சொன்னார்கள், நம்பிக்கையற்றவர்களே, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே எந்த பேச்சும் இல்லை, எங்களை நிலைநாட்டிய எங்களை உருவாக்கிய முஹம்மது அவர்களை பாதுகாப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்றார்கள். மிக தெளிவாக எடுத்து சொன்னார். அதே போல அடுத்து ஒன்றை ஏவுகிறார்கள், அடுத்த ராக்கெட் அல்லது அடுத்த பேட்ரியாட் எதையாவது ஒன்றை ஏவுறது. அடுத்து என்னன்னா அபு ஆமீர் சொல்லக்கூடியவர். இவர் யாரான்னு கேட்டீங்கன்னா ராக்கிப்னு சொல்லுவாங்க அந்த மதீனத்து மக்கள். ராக்கிப்னா துறவின்னு அர்த்தம். துறவி, எதையும் முற்றிலும் திறந்தவர். இப்ப துறவிகள்னாலதான் பிரச்சனையே அதிகம். எங்க பார்த்தாலும் குழப்பம் யாரால வருதுன்னா, துறவின்னு எவன் சொல்றானோ அவனாலதான் குழப்பம் அதிகமா இருக்கு. பற்றற்றவர்கள் எவன் சொல்றானோ அவன் தான் பற்றுள்ளவனா இருக்கிறான். அன்பே சிவம் என்று சொன்னார். நீ வந்து அன்பை அல்லது அளவு கடந்து ஆசை வைப்பதும் அளவு கடந்து நேசிப்பதும் தான் பிரச்சனைக்கு காரணம் என்று சொன்னார் புத்தர். அன்பு செய் எல்லாரிடமும் என்று சொன்னார்.
அந்த புத்தரின் பேரால் தான் பக்கத்து நாட்டிலே இலங்கையிலே 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே துறவரம் தான் மேல் என்று சொன்னார்கள். துறவரம் பூண்டால் தான் இறைவனை நெருங்க முடியும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட துறவிகள், அதுலேயும் பெண் துறவிகள் தான் குண்டு வைத்துக் கொள்றான் இந்தியாவில். ஆக துறவிகளே பிரச்சனைக்குரியவர்கள். இந்த அபு ஆமீரை அவர்கள் அந்த துறவியை முன்வைக்கிறார்கள் கொண்டு வந்து. ஏன்னா அவர் ஹவுஸ் கூட்டத்தை சேர்ந்தவர். அவர் அந்த கிளைக்கு ஒரு உன்னதமான ஒரு சாமியார்னா மதிப்பாங்கல்ல, எல்லாருமே மதிப்பாங்கல்ல, சாமியாருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. என்னதான் நித்யானந்தம் செய்யாலும், என்னதான் செய்தி வெளியில வந்தாலும், அது எப்படி அது என்ன இது இன்னைக்கு சுவாமிகள் அப்படிங்கிறாங்க இல்லையா. என்னதான் பிரேமானந்தாவை சொன்னாலும், என்னதான் பிரச்சனை பண்ணாலும் சுவாமி சுவாமியாகத்தான் இறந்து போனார் கடைசியில ஜெயில. என்னதான் இருந்தாலும் காஞ்சி பெரியவாளாத்தான் இருக்கிறார். இன்னைக்கு காஞ்சி பெரியவாள் ஒரு கொலையை அங்கே அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய இடத்துல வச்சு கொலை செஞ்சா கூட அந்த காஞ்சி பெரியவாள் இன்றைக்கு பெரியவாளாத்தான் இருக்கிறார். அப்ப ஏனென்றால் இந்த சுவாமிகளுக்கு எப்போதுமே மரியாதை உண்டு. அந்த மரியாதையை கொடுப்பாங்க இல்லையா. இப்ப ஆமீர் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்ட சொல்றாங்க. ஆமீர் எங்க நிற்கிறாரு? எதிரி கூட்டத்தோடு நிற்கிறாரு. ஏன் இந்த ஆமீர் நிற்கிறாரு? முகமது நபி அவர்கள் ஆன்மீகத்திலிருந்து வெற்றி பெற்றுகிறார். பிரச்சனை எங்க? தான் குழப்ப மண்ணலி போட்டார். பிரச்சனையா தானே. இப்ப தௌஹீத் மேல ஏன் ஆன்சாக்களுக்கு கோவம்? நம்ம மேல தௌஹீத்வாதிகள் மேல உள்ள ஆன்சாக்களுக்கு கோவம் ஏன்? அவங்க பொறுப்பு மன்னவாதி போகும். இதுதான் பிரச்சனை. எங்க அவங்க பொழப்புல கையை வைக்கிறோமோ அந்த பிரச்சனை வரும். அங்க பொழப்புல கையை வச்சுட்டாங்க. பெரிய சாமி இவர், பெரிய துறவி இவர் பொழப்புல கையை வச்சுட்டாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி அந்த மக்கள் தரல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால எதிரணியில போய் நிற்கிறார். எதிரணியில நின்றுட்டு ஹவுஸ் கிளையை நோக்கி சொல்றார், ஹவுஸ் கிளைனரே, நான் உங்களுடைய அபு ஆமீர் நின்று கொண்டிருக்கிறேன், பாருங்கள், என்னை பாருங்கள் என்று அப்படியே அழைக்கிறார். அப்படி பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே ஒரே நிற்கிறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் அதுல உள்ள யாராவது சலனப்பட்டு விட மாட்டானா? இந்த எதிரிகளுடைய கூட்டத்தில் ஒரு சலனத்தை ஏற்படுத்திட மாட்டோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டு வந்திருக்கிற கூட்டத்திலே சலனம் ஏற்படுமா? நடக்கிற காரியமா? இப்படியே சொல்றாங்க. பாவிகளே, அதை பாவியே இப்படியே சொல்றாங்க அந்த மக்கள். அன்சாரி தோழர்கள் முன்னாடி அணிவகுத்து நிக்கிறாங்க. அல்லாஹ் உனக்கு அருள் புரிய மாட்டான். நீ எந்த அல்லாஹ்வை கடவுளை சொல்லி எங்களை ஏமாத்தினியோ பாவியே, அந்த அல்லாஹ் உனக்கு அருள் புரிய மாட்டான் என்று சபிக்கிறார். இதுக்கு நான் ஏற்று சொல்றேன்னா, இந்த மக்கள், அதாவது மக்கத்து மக்கள் ரசூலுல்லாஹ்வாக அல்லது ரசூலுல்லாஹ்வோடு இடம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது நம்பிக்கை வைத்தால் அது ஆச்சரியமே கிடையாது. ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு இன்னல்களை, அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க மக்காவுல. அதனால ரசூலுல்லாஹ் மேல அவங்க அளப்பரிய அனுபவிப்பார்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1